பிரபஞ்ச பேராற்றலுக்கு என் அன்பின் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிந்தனைகள் நம்மளுடைய மனதின் ஓசை இல்லாத மொழிகள். நல்ல சிந்தனைகள் நல்லதையே பயக்கும். அவை நல்ல பயிருக்கு சமம். அதே சமயத்துல கெட்ட சிந்தனைகள், தீய சிந்தனைகள் நமக்கு களைகளுக்கு சமம். பயிர்கள் செழித்து வளர வேண்டும் என்றால் களைகளை களைய வேண்டும். ஆகையால் எப்போதும் நல்ல சிந்தனையே நாம் நமக்குள் வளர்க்க வேண்டும். எந்த உணர்வில் நாம் தொடர்ந்து இருக்கின்றோமோ அந்த உணர்வை மேலும் மேலும் அதிகரிக்க செய்வதே பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி தத்துவம். நாம் நேரான எண்ணங்களை, நேர்மையான எண்ணங்களை நினைக்கும் போது அந்த உணர்வுகளும் நமக்கு நேர்மையான உணர்வுகளாக எழும்பும். அந்த உணர்வுகளை அதிகரிக்க செய்து நம்மை சாதிக்க வைப்பதே பிரபஞ்சத்தினுடைய நோக்கம், அதனுடைய ஈர்ப்பு விதியினுடைய சக்தி. நமக்கு எப்போதும் ஒரு நேரான எண்ணங்கள் உதிக்க வேண்டும். அதனை நம்ம ரைட் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லலாம். நேரான எண்ணங்களுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போமா? என்னால் முடியும், எனக்கு நல்ல தைரியம் உண்டு, நான் திறமைசாலி, நான் சாதிப்பேன், எனக்கு நிச்சயமாக கிடைக்கும், எனக்கு வெற்றி நிச்சயம், நான் அனைவர் மீதும் அன்பு காட்டுகிறேன், மற்றவர்களும் என்னிடம் அன்பு காட்டுகிறார்கள், நான் மற்றவர்களுக்கு உதவ ஆத்மார்த்தமாக நினைக்கிறேன், நான் மிகவும் அழகாக தோற்றமளிக்கிறேன், என்னால் நன்றாக எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்க முடியும், எனக்கு எதிரான எண்ணங்கள் என் மனதில் தோன்றுவதே இல்லை, யாரை பற்றியுமே எனக்கு ஒரு தீமையான எண்ணங்களோ பகை உணர்ச்சியோ எனக்கு கிடையாது. இதே மாதிரி திரும்ப திரும்ப நாம் சொல்வது, திரும்ப திரும்ப நினைப்பது, நினைவுகள் தான், எண்ணங்கள் தான் நமக்கு செயல்களாக மாறுகிறது, செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. நாம் ஒரு பழக்கத்தை வழக்கமாக்கி கொண்டால், தொடர்ந்து வழக்கமாக்கி கொண்டால் அந்த வழக்கங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது, பல்வேறு அற்புதங்களை நமக்கு நடத்துகிறது. இப்போது நான் சொன்ன நேரான சிந்தனைகளுக்கு ஜஸ்ட் நேர் ஆப்போசிட்டாக எதிர்மறையாக நினைக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுமே எதிர்மறை எண்ணங்கள் தான். என்னால முடியாது, நான் ஒரு திறமசாலி கிடையாது, எனக்கு அது கிடைக்காது, நான் ஒரு அதிர்ஷ்டசாலி கிடையாது, நான் ஒரு துரதிர்ஷ்டக்காரி, நான் அழகாவே இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் என்னைய யாருக்குமே பிடிக்காது, என்னால் எந்த விஷயத்தையுமே நல்லா செய்யவே முடியாது, கடைசியில் ஃபெயிலர் ஆயிரும், எப்படி நினைச்சிட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே எதிர்மறையான எண்ணங்கள். அது திரும்ப திரும்ப பிரபஞ்சத்துக்கு போகும்போது நமக்கு ஈர்ப்பு விதி கிடைக்காது, எதிர்ப்பு விதி தான் கிடைக்கும். அதனால பிரபஞ்ச விலக்கு விதி எதிர்மறையான எண்ணங்கள், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நேர்மறையான எண்ணங்கள். அப்படி ரெண்டையும் நம்ம பகுத்தாராய்ந்து எப்போதும் வரும் கெட்ட சிந்தனைகள், தீய சிந்தனைகள் வந்தா அதை உடனே அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு அதற்கு நேரான எண்ணங்களையே நாம் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நேரான நல்ல விதைகளை விதைக்கும் போது நல்ல பயிர்கள் வளர்ச்சி அடைந்து நமக்கு செழுமையை தரும். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத எல்லா செயல்களுமே நம்ம அதை நம்ம நினைச்சு கவலைப்படக்கூடாத செயல்கள். நமக்கு கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் நமக்கானது அல்ல. அதை நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். கடவுள் எங்க இருக்கிறாரு? பிரபஞ்சத்துல இருக்கிறாரு. நமக்கு ஒரு இக்கட்டான நிலைமை நம்ம கஷ்டப்படும் போது நம்ம யாரை தேடுவோம்? நம்மளுடைய மனது நம்மளுடைய பெற்றோர்களை தேடும். பெற்றோர்கள் உயிரோடு இருக்க வரும்போதே வரையும் நம்ம பெற்றோர்கள்ட்ட போய், அம்மா எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்பா இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு வழிகளை நமக்கு சொல்லித் தருவாங்க. அவர்கள் இல்லாத சமயத்துல அவங்களை எங்க தேடுவோம்? அந்த பிரபஞ்சத்துல தான் தேடுவோம். பிரபஞ்சத்திட்ட போய் முறையிடணும். முறையிடும் போது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா திவ்ய ஆத்மாக்களும், எல்லா விதமான புனித ஆத்மாக்களும், எல்லா விதமான சக்திகளும், இறை சக்திகளும் நமக்கு நம்மை ஈர்த்து நமக்குள் அவை பிரவேசித்து நமக்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாகவே செய்து முடிக்கும். அதே மாதிரி கெட்ட எண்ணங்களையும் மனசுல வச்சுட்டு, மற்றவங்கள மேல ஒரு தீமையான அபிப்பிராயங்களையும் வச்சுட்டு நல்லவங்க மாதிரி பாசாங்கு பண்றது, நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறதுமே ஒரு எதிர்மறையான எண்ணம் தான். அந்த எண்ணங்கள் மிகவும் கொடூரமான ஒரு எதிர்மறை ஆற்றலை அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் உருவாக்கும். அதனால அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம
கட்டாயமாக களைந்து விட வேண்டும். அதற்கு நாம் நம்மளுடைய மனதை சுத்தம் செய்வதற்காக நேர்மறையான மந்திரங்களையும் நேர்மறையான பாடல்களையும் நேர்மறையான செயல்களையும் சொற்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக நாம் கோயிலுக்கு போறோம். ஆலயங்களுக்கு செல்வதற்கு காரணமே நம்மளுடைய நேர்மறையான ஆற்றலை நாம் வளர்த்து கொள்வதற்காக தான். அதே மாதிரி நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம பிரபஞ்சத்துல நாம் ஒரு கண்ணாடி முன்ன நின்று நம்ம உரைத்துக்கிடலாம். அதிலே கேட்டு நிறைய குறைகளை நம்ம நிவர்த்தி செய்து இந்த கலைகளை எல்லாம் களைஞ்சிட்டு கெடுதல் எல்லாம் களைஞ்சி மைனஸ் எல்லாம் அந்த பக்கத்துல நீக்கிட்டு நேரானதை எல்லாம் நம்ம பின்பற்றி நாம் வாழ முற்பட வேண்டும். என்னுடைய ஒரு நெருங்கிய தோழி ஒருவர் என்னிடம் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நெகட்டிவா யாராவது என்னட்ட ஷேர் பண்ணா ஏதாவது விஷயங்களை அவங்க ஃபேமிலி அவங்களுடைய கசப்பான அனுபவங்களையோ அவங்களோட குடும்ப விஷயங்களையோ அவங்க ஷேர் பண்ணானா எனக்கு அன்று முதல் ஃபுல்லாக எனக்கு நெகட்டிவான ஒரு எனர்ஜி என்னை தாக்கி எனக்கு எப்போவுமே மன கஷ்டத்தை உருவாக்கும். நல்ல தூக்கம் வராது, என்னுடைய ஆரோக்கியம் கெடுதலாக இருக்குது, அடுத்த நாள் காலையில் எழும்பி நான் ரொட்டீனாக எந்த வேலையும் செய்ய முடியலை, அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி என்னை தாக்குது. அதனால நான் நெகட்டிவான பர்சன்ஸ் நெகட்டிவாட்டு பேசக்கூடியவங்க யாருக்கிட்டையுமே பேசுறது தவிர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க அனுபவத்துல அவங்க உணர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். அதனால நம்ம கூடிய வரைக்கும் நம்மளுடைய நல்ல விஷயங்களை நம்ம எதெல்லாம் ஒரு ப்ராஸ்பெரிட்டியா நம்ம எதெல்லாம் பாசிட்டிவா செய்தோமோ அதையே நம்ம மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நமக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நான் ஒரு ஒரு கதை ஒரு சின்ன ஒரு உதாரண கதையை சொல்லலாம். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு செயல்களை சொல்லும் முன்னாடி மற்றவங்களுக்கு சில ஆலோசனைகளை கூறுவதற்கு முன்னாடி நம்மளும் அதை பின்பற்ற வேண்டும். நம்ம அதை நம்மளை திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா மற்றவங்கள ஊருக்கு உபதேசம் செய்ய போகணும். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி ஒரு ஞானியை பார்க்கறதுக்கு போனார். அந்த ஞானிக்கு எல்லாமே தெரியும், அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல ஆலோசனைகளையும் அபிப்பிராயங்களையும் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்களையும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஞானியை பார்க்க போவார். அவன் விவசாயி சொல்வார், சாமிகிட்ட போய் பார்த்துட்டு அவர் சொல்வார், எனக்கு இனிப்பு சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்குது, அதுலேருந்து நான் விடுபடணும், எனக்கு விடுபட முடியாமல் நான் தத்தளிக்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சாமின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்தார், ஒரு சின்ன பாக்ஸ், அந்த பழைய காலத்தில் செய்த சின்ன ஒரு ஓலைப்பெட்டி மாதிரி ஒரு பெட்டி எடுத்து அதுக்குள்ளாடி ஒரு கொஞ்சம் விபூதி எல்லாம் வச்சு அதை என்ன பண்ணார், அப்படி பூஜையில் வச்சுட்டு அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு சொல்வார், இந்த பெட்டியை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும், எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்களுடைய பாக்கெட்லேயோ எதுலேயோ அதை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும், 48 நாள் இதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும், உங்களுக்கு எப்பெல்லாம் இனிப்பு சாப்பிடணும்னு எண்ணம் வருப்போ அப்பெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த பெட்டியை பாதுகாக்கணும், பெட்டியை சாமியில் திரும்ப கொடுக்கணும், அந்த எண்ணத்திலேயே இருக்கணும். 48 நாள் கழிஞ்சு இந்த பெட்டியோட நீங்கள் திரும்ப வரணும், இந்த பெட்டியை என்கிட்ட திரும்ப தரணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தீர முடியாத ஒரு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்வார். அதே போல் 48 நாள் கழித்து அந்த முனிவர்கிட்ட அந்த ஞானிகிட்ட அந்த விவசாயி போகும்போது அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதில் வெறும் விபூதி குங்குமம் சந்தனம் இப்படி தான் இருக்கு தவிர வேற எந்த மந்திர சக்திகளோ மாயாஜாலங்களும் இல்லை. அப்போ விவசாயி கேட்பாரு, சாமி இந்த பெட்டியினுடைய ரகசியம் என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. பெட்டியினுடைய ரகசியம் எதுவும் கிடையாது, நான் உனக்கு நீ இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நான் உனக்கு உபதேசம் செய்யணுமானால் நான் முதல்ல என்ன திருத்திக்கிறதுக்கு எனக்கு 48 நாள் கால அவகாசம் தேவைப்பட்டது. ஏன்னா நானும் நிறைய இனிப்பு சாப்பிடுவேன். இப்போது உனக்கு நான் உபதேசம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வரும்போது நான் இனிப்பு சாப்பிடுறத முழுவதுமாக விட்டுவிட்டேன், நீயும் அதே மாதிரி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ 2 பேரும் நம்ம இதில் பலன் அடைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி சொல்கிற. அப்போ 2 நேர்மையான எண்ணங்கள், 2 நல்ல எண்ணங்கள். அந்த ஞானிக்கு அவருக்கு உதவி செய்து அந்த இனிப்பு சாப்பிடக்கூடிய பழக்கத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்பது ஞானியினுடைய எண்ணம். இந்த விவசாயிக்கு ஞானி கொடுத்த அந்த பெட்டியை நல்ல முறையில் பாதுகாத்து அவரிடம் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்ற நல்ல எண்ணம். அந்த 2 நல்ல எண்ணங்களும் சேர்ந்து அவர்களுக்கு மிகுந்த அளப்பரிய ஒரு நேராற்றலை கொடுத்து 2 பேரும் இனிப்பு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கைவிட்டு நீண்ட ஆயுளுடன் நலமாக வாழ்ந்ததாக ஒரு கதை.
இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு வழிகாட்ட முன்னாடி நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை, நேர்மையான பழக்க வழக்கங்களை, நல்ல எண்ணங்களை நமக்குள் வளர்த்து நாம் மற்றவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்காக ஒருத்தர் மற்றவங்களுக்காக யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. லோக சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லா உயிர்களும் எங்கிருந்தாலும் இன்புற்று வாழ்க, நலமுடன் வாழ்க என்று நாம் வாழ்த்த வேண்டும். அந்த வாழ்த்துக்கள் திரும்ப நமக்கும் திரும்ப வந்து நம்மையும் நலமாகவும் நீண்ட ஆயுளோடும் வளமாகவும் வாழ வைக்கும் என்று சொல்லி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன். வாழ்வோம் நலமாக, வளர்வோம் வளமாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.